பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் பண்றது, ஷேர் பண்றது, கமெண்ட் பண்றது, அது கூடவே தொடர்ந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ ஹஜ் முகமது அவர்கள் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்பு ஆதரவும் எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில எந்த ஒரு டிலேயுமே இல்லாம பதிவுக்குள்ள போயிடலாம். அமெரிக்காவோட ஜேர்னலிஸ்ட் ஒரு கேள்வியை எழுப்பி இருக்காங்க. பாத்துக்கோங்க, அந்த போஸ்ட்ல இருக்கிறது தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். அதாவது அமெரிக்கா ஈரான்ல தோத்துக்கிட்டு இருக்கு. வாஷிங்டன் டிசி, அதாவது கேபிட்டல், அமெரிக்காவோட கேபிட்டல், பொய் சொல்றாங்க. அமெரிக்கா மக்கள் கிட்ட பொய் சொல்றான் இவரான, பொய் சொல்றான். அமெரிக்க பீப்புள்ஸ் கிட்ட ஈரான்ல என்ன நடந்துட்டு இருக்குன்றத மறைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன ஆச்சு இந்த பிபி நெத்தன்யாகு அவர்களுக்கு? எப்ப பார் பாத்தீங்கன்னா ஃபேக் ஏஐ வீடியோவை அவர் பேசுற மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் ஒயிட் ஹவுஸ்ல எல்லாரும் மாசா பேனிக்கா இருக்காங்க? நிறைய கேள்விகள் வருது அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்ல. இப்ப ட்ரம்ப் அவர்கள் போட்டிருக்க போஸ்ட் நகைப்புக்குள்ளா இருக்கு அப்படிங்கிற பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள். ஏன்னா அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவரோட சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு. அமெரிக்காவான நாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் நல்லா அடி நடிச்சு கம்ப்ளீட்டா அப்படியே பொடுக்க போட்டு முடிச்சிட்டோம் ஈரான. மிலிட்டரியிலையும் சரி, எக்கனாமிக்லயும் சரி, எல்லா வழியிலையும் சரி அடிச்சாச்சு. அந்த நாடு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ அதனால இப்போ எந்தெந்த நாடுகள்லாம் உலகத்துல இருக்கக்கூடிய நாடுகள் ஹார்மோஸ் வழியா ஆயில் கேஸ் எல்லாம் ரிசீவ் பண்றீங்களோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல, அவங்க தான் பாத்தீங்கன்னா பாத்துக்கணும். பேசேஜ் எல்லாம் பாத்தீங்க நாங்க உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவோம், லாட் ஹெல்ப் பண்ணுவோம். அமெரிக்கா கோஆர்டினேட் பண்ணுவோம். எந்தெந்த நாடுகள்லாம் போய் ஆயில் கேஸ் வாங்குறீங்க கோஆர்டினேட் பண்றோம். அதனால எல்லாம் குயிக்காவும் ஸ்மூத்தாவும் முடியும் அப்படிங்கிற நம்புறேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா டீம் எஃபர்ட் தான். யார் சொல்றது? ட்ரம்ப் அவர்கள் சொல்றாங்க. டீம் எஃபர்ட் தாங்க இப்பத்துல இருந்து எல்லாமே. இந்த உலகத்தை பாத்தீங்கன்னா டுகெதரா அமைதியும் சந்தோஷமா வாழ வைக்கிறதுக்கு, அமைதியா நீண்ட நாளைக்கு நிலையாட்டுறதுக்கு எல்லாரும் வாங்க, ஒண்ணு கூடி சாதிக்கலாம், வெல்லலாம் அப்படிங்கிற டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு போஸ்ட போட. அது ஃபர்ஸ்ட் வீடியோவே நம்ம போட்டதே பாத்தீங்கன்னா பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே அமெரிக்கா தோத்து விட்டார்கள், பயந்து விட்டது அமெரிக்கா அப்படிங்கிறதோட போட்டிருப்பா. உங்களுக்கு அது விளையாட்டா இருந்திருக்கும். பட் இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். பதிவே அதுதான். அமெரிக்கான்றது ஈரான்ல கைய வைக்கிற வரைக்கும் தான். இப்ப பேரிக்காய் அப்படிங்கிறது போல மாறிடுச்சா அப்படின்ற கேள்விகள். ஈரான்ல கை வச்சதுக்கு அப்புறமா மேரிக்காய் அப்படிங்கிறது போல மாறிடுச்சா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா நம்ம சொல்றதை விட ஐஆர்சிஜியோட நேவி கமாண்டர் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அதாவது முதல்ல ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஈரானோட நேவியவே அழிச்சிட்டோம்னாரு. அப்புறம் என்ன சொன்னாரு, டேங்கர்ஸ் எல்லாம் எஸ்கார்ட் பண்றோம்னு ஃபால்ஸா கிளைம் பண்ணார். இப்ப அவர் என்ன சொல்றாரு, மத்த நாடுகள்லாம் ட்ரூப்ஸ் அனுப்புங்க, அடிஷனல் ஃபோர்ஸேங்கிறார். ட்ரூப்ஸ் எல்லாம் இங்க டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல மத்த நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா பண்ணணுங்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சிம்பிளா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ மிலிட்டரியா பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது சிம்பிளி அண்டர் கண்ட்ரோலா இருக்கு எங்களுக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ங்கிறது மிலிட்டரியா க்ளோஸ் பண்ண முடியல, அவங்களால முடியல அப்படிங்கிறது போல ஐஆர்சிஜி நேவி தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அது கூட பரவாயில்ல. அப்பாஸ் அராச்சி அவர்கள் பண்ண ஒரு போஸ்ட் போட்டுக்கிறாரு, ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர். அதாவது அமெரிக்காவோட செக்யூரிட்டி அம்பர்லான்றாங்க இல்லையா, அதுல நிறைய ஓட்டை இருக்குங்க, ஃபுல் ஆஃப் ஹோல்ஸ். அது இப்போ நிறைய பேர்த்த அதுல இன்வைட் பண்ணி பிரச்சனையை தான் உருவாக்கிட்டு இருக்கிறார். இப்ப அமெரிக்கா பாத்தீங்கன்னா பல நபர்கள்ட்ட போய் பிச்சை அடிக்கிறது. அமெரிக்கா இஸ் நவ் பெக்கிங் வித் அதர்ஸ், ஈவன் சைனா காப்பாத்துங்கப்பா, வாங்கப்பா, ஹார்மோஸ சேஃபா மாத்துங்கப்பா அப்படிங்களா கேக்குறாங்க அமெரிக்கா. அது மட்டும் இல்லாம ஈரான் பிரதர்லி நெய்பர்ஸ் எல்லாம் இருக்கீங்கல்ல, சோ எல்லாரும் அக்ரஸாரை எக்ஸ்பெல் பண்ணுங்க, ஃபாரினர் வேண்டாம். எஸ்பெஷலி இஸ்ரேல் தான் ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு. ஸோ மற்றவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த ஃபாரினரை முதல்ல வெளியே தள்ளுங்க பார்ப்போம் அப்படிங்கிற அப்பாஸ் அராச்சி அவர்கள் பாத்தீங்கன்னா போஸ்ட் போட்டுக்கிறாரு. அதுவும் ஐஆர்சிஜி கடுமையான கண்டனங்கள். சாரி, ஐஆர்ஜிசி, எப்ப பாரு ஐஆர்சிஜினே சொல்லிடுறேன், ஐஆர்ஜிசி ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட் கார்டு. அவங்க என்ன சொல்லிடுறாங்க, கடந்த 48 மணி நேரத்துல எதிரி எங்களோட சிவிலியன்ஸை பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிறாங்க, சிவிலியன் ஃபேக்டரிஸ. அதுவும் அந்த ஃபேக்டரிஸ்ல இருக்கிறவங்க எல்லாம்
அது ரம்ஜான் இல்லையா, நோன்பு இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டைம்ல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அவங்க அமெரிக்காவும் ஜியோனிஸ்ட் எனிமியும் நேரடியா வந்து எங்களோட வீரர்களோட மோதுறதுக்கு முடியல, ராணுவத்தோட மோதுறதுக்கு முடியாத கவர்டு கோழைகள் எங்களோட சிவிலியன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மேல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நாங்க இப்போ வார்னிங் கொடுக்குறோம். அமெரிக்காவோட ரெஜிம் இருக்காங்க இல்லையா, அவங்க எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் எங்களை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்ல வச்சிருக்காங்களோ எல்லாரும் இவாக்குவேட் பண்ணிருக்காங்க. மக்களே எல்லாம் வெளியே போயிருங்க. அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனி, ஃபேக்டரிஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் நாங்க அடிப்போம். அமெரிக்கா ஷேர் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, அதனால மக்களே கிளம்பி போயிருங்க, நாங்க இதுக்கப்புறம் அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அதுக்கு ஏற்ப ஹெவியான அட்டாக், எல்லாத்துக்கும் லைனா ஒன்னொன்னா உழுகுது அப்படிங்கிற மாட்டுக்கிறதுல ஹெவியான அட்டாக் இருக்கு. ஏன்னா இங்க அடிச்சிட்டாங்க, அங்க அடிச்சாங்க, யூஏஇல எத்தனை அட்டாக், பெஹ்ரைன்ல எத்தனை அட்டாக், சவுதியில எத்தனை அட்டாக் அப்படிங்கிறதோட நம்ம பேசிட்டே இருந்தா அது சரி வரல. இப்போ என்ன நடக்குது ஜியோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். பட் ஹெவியான அட்டாக்ங்கிறது ஈரான் நல்லா பழுக்க காமிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாற்றுக்கட்டுல. அமெரிக்கா பங்கமா வாங்கியிருக்காங்க. இல்ல துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டரான ஹக்கான் ஃபிடான் அவர்கள், நெத்தன்யாகு அவர்கள் இருக்கார் இல்லையா, ஆஸ் லாங் ஆஸ் நெத்தன்யாகு இஸ்ரேல் இருக்கிறாரோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவரு யாராவது ஒருத்தங்களை கண்டுபிடிச்சி இவங்க எனிமைன்ற சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா, அவங்க மைண்ட்ல அவங்களுக்கு ஓனாவே ஒரு அஜெண்டா இருக்கு. அது துருக்கின்றது இல்ல, எல்லாம் இந்த ரீஜன்ல இருக்கிற யாரையாவது ஒருத்தங்களை பிடிச்சி எதிரி இவன் நம்மளுக்கு எதிரி, அவன் நம்மளுக்கு எதிரின்னு ஒருத்தங்களை மாத்தி ஒருத்தவங்க போயிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகமா நிலம் தேவை. அந்த ஆசை அவங்களுக்கு இருக்கிற வரைக்கும் யாராவது ஒருத்தவங்களை பிடிச்சி எதிரின்னு சொல்லி வந்து பண்ணுவாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இனிஷியலா எங்களை இழுத்தோடவும் பார்த்தாங்க. பட் நாங்களா உஷாரா இருந்துட்டோம். இவங்க என்ன செய்யறாங்க, எது செய்யறாங்கல்ல எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத பல விஷயம். ஹக்கான் ஃபிடான் அவர்கள் துருக்கி தரப்பு இப்ப கிளியரா இருக்காங்க, அசர்பைஜான் கிளியரா இருக்கிறாங்க. ஸோ மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய எந்த நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ரிட்டாலியேட் பண்ற மாதிரியான எண்ணம் இல்லை ஈரானுக்கு. கிளியர் விசிபிளா தெரிஞ்சிருச்சு. ஸோ மிடில் ஈஸ்ட் நாடுகள் இதுக்கப்புறம் யுத்த காலத்துக்குள்ள வராங்க அப்படின்னா அது அந்தந்த நாடுகள் தான் முடிவெடுத்து. ஏன்னா அமெரிக்கானாலேயே முடியல, எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கும் போது ஈரானோட இன்னும் உண்மையான பவர் என்னன்றது யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. அவங்க டிஃபென்ஸ் தான், டிஃபென்ஸுங்கிறதே அஃபென்ஸ் தான். அவங்க இன்னொருத்தவங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க, அப்போ ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் என்ன ஆச்சுன்னா அவங்க அதெல்லாம் நம்பவே இல்லை, அதை பத்தி அவங்க எடுத்துக்கவும் இல்லை. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு, நம்ம சேஃபா இருப்போம் அப்படிங்கிறது போல யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்க மொசைக் டிஃபென்ஸ், அதாவது இந்த டீசென்ட்ரலைஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம்க்குலாம் என்ட்ரா இருக்க மாட்டாங்க. அவங்க நாட்டுல பல பகுதிகளை அட்டாக் பண்ணுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்பாங்கன்னு எல்லாமே அவங்களுக்கு தெரியும், முன்கூட்டியே அதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஸோ அதனாலதான் எல்லாமே அண்டர் கிரவுண்ட் இது போல விஷயங்களுக்கு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தீங்க, அதிகமான ட்ரோன்கள். ஸோ ட்ரோன்கள்ங்கிறது சர்ஃபேஸ்க்கு மேலதான் அடிக்கும். இப்போ பாம்பர் ரக விமானங்கள் 8 குண்டுகள் போட்டாங்க இல்லையா, ஸோ இது போல பாம்பர் ரக விமானம் கொண்டு வந்து போட்டு பை சான்ஸ் லக்குல இந்த மாதிரி மிசைல் ஃபேக்டரி, ட்ரோன் ஃபேக்டரி ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட்ல கண்டுபிடிச்சு அடிச்சா தான் உண்டு, இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. ரொம்ப சாலிடா அந்த நாடு நாங்க இப்படித்தான், இதுதான் ஈரான் அப்படிங்கிறது போல இருக்காங்க. ஸோ ஈரானை வந்து பாத்தீங்கன்னா பிரிங்கிங் டு நீஸ் அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை. ஸோ அமெரிக்கா இதுல மிக பெரும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஆஸ் லாங் ஆஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்காவுக்கு போயிடுச்சு. ஸோ துருக்கியோட ஹக்கான் ஃபிடான் அவர்கள் சொல்றதும் அதுதான். அது மட்டும் இல்லாம அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள்கிட்டயே மேற்கு மீடியாக்கள் பேட்டி எடுக்கிறாங்க. சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவரை பிடிச்சி கேள்வி. ஸோ அதில் ரஷ்யாவும் சைனாவும் உங்களுக்கு உதவி பண்றாங்களாமே அப்படின்னு கேட்டா அப்புறம் எப்படி இருக்கும். பட் இருந்தாலும் அவர் அதுக்கு பதில் சொல்றாரு, ரஷ்யாவும் சீனாவும் வந்து பண்ண ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸுங்க, எங்களுக்கு க்ளோஸ் கோஆபரேஷன் இருக்கு, முன்னாடி எல்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்க, மிலிட்டரி ரீதியாகவும் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க, நாங்க இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா இப்போவுமான்னு கேட்டீங்கன்னா அதை பத்தின டீட்டெயில்ஸ்க்குலாம் நான் போக விரும்பல. எங்களுக்குள்ள நல்ல கோஆபரேஷன் இருக்கு இரு நாடுகளோடையும், ஈரான் ரஷ்யா, ஈரான் சைனா நல்ல ஒரு கோஆபரேஷன் இருக்கு. பாலிசி வைஸ் சரி, எக்கனாமிக்கல் வைஸ் சரி, மிலிட்டரி வைஸும் சரி, நல்ல கோஆபரேஷன் இருக்கத்தான் செய்யுது. பட் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னால வந்து பார்த்தீங்கன்னா போக முடியாது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில. அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டி கவுன்சில்ல வந்து நிறைய விஷயம் பேசுறாங்களே, அதில் பாயிண்டா சொல்றேன். ஸோ அவங்களுக்கு 2 பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சைனாவும் ரஷ்யாவும் வந்து கோஆபரேஷன் இருக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிறாரு. அடுத்தது ஐநா சபை கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கேன் நியர்பை இருக்கக்கூடிய கல்ஃப் நாடுகள் மேல அட்டாக் பண்றதுக்கு.
பல நாடுகளும் சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவும் சைனா மட்டும் தான் அப்ஸ்டைன் ஆயிருக்காங்க அப்படிங்கிற சொன்னதுக்கு ஆஹ் இது எப்படி செக்யூரிட்டி கவுன்சில் வந்து கண்டெம் பண்ணலாம்? நாங்க எங்களை டிஃபெண்ட் தானே பண்றோம். எங்களை டிஃபெண்ட் கூட பண்ணிக்க கூடாதா? அமெரிக்காவும் இஸ்ரேல் தானே இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க தானே அக்ரெசர். ஹூ ஸ்டார்டட் திஸ் அக்ரெஷன்? இது வந்து எங்களோட போர் கிடையாது. இது எங்க மேல திணிக்கப்பட்ட போர். நாங்க என்ன செய்வோம்? இது வந்து அன்ப்ரொவோக்டு அன்வாரண்டட் இல்லீகல் ஆக்ட் ஆஃப் அக்ரெஷன். அதனால நாங்க எங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறோம். இது எவ்வளோ ஆஸ் லாங் ஆஸ் இட் டேக்ஸ் அப்படிங்கிறத ஈரோப்போட வேர்டை வந்து பண்ண இவங்க சொல்லிக்கிறாங்க. ஆஸ் லாங் ஆஸ் இட் டேக்ஸ் நாங்க எங்களை டிஃபெண்ட் பண்ணுவோம். ஏன்னா இது போல ஒரு விஷயம் திரும்பவும் எதிர்காலத்துல நடக்கக்கூடாதுன்றதுக்காக அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஈரானோட ஈரான் வந்து ஏன் கல்ஃப்ல இருக்கக்கூடிய சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்குது. நாங்க அவங்களோட சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல டார்கெட் பண்ணல. நாங்க முன்னாடியே சொல்ல மாதிரிதான் இது ஒரு ஆக்ட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ். நாங்க அமெரிக்காவோட பேஸ், இன்ஸ்டலேஷன்ஸ், அசட்ஸ், அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்டை தான் நாங்க அடிக்கிறோம். அது வந்து பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்டா இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் மேல இருக்கு. நாங்க என்ன பண்றது? அப்புறம் எங்களால வந்து அமெரிக்கால வந்து அடிக்க முடியாது. ஸோ அதனாலதான் நாங்க இங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவோட அசட்ஸ்ல அடிக்கிறோம். அவங்க எங்களோட சிவிலியன் மேல அடிச்சிட்டாங்கன்னா நாங்க அவங்க சிவிலியன் இருக்கக்கூடிய பகுதியில் அடிக்கிறோம். அவ்வளவுதான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல அடிக்கிறோம், சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல எங்க மேல அடிச்சாங்கன்னா நாங்க அடிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த பேச்சுவார்த்தை ஏன் தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிற பேச்சுக்கள் இருக்கு இல்லையா? நல்ல வேலை ஈரான் ஒமனை வச்சுதான் பேசுவேன் அப்படிங்கிற போல மத்தியஸ்தம் பண்ணி பேசினாங்க. அது எனக்கு தெரியலீங்க. ஏன் வந்து இந்த பாஸ் கிட்ட போயிட்டு ஜெனிவா நெகோசியேஷன் இருக்கு இல்லையா? விட்டாஃப் அவர்களுக்கு, குஷ்னர் அவர்களுக்கு என்னத்த போய் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. பாஸ் கிட்ட போயிட்டு ஏன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க நல்லா சிக்னிபிகன்ட் ப்ராசஸ்னு February 26 ஒமன் முன்னாடி சொல்லிக்கிறாங்க. ஒமன் வந்து பாத்தீங்கன்னா அதை படிச்சிருக்கிறாங்க, அந்த சம்மரைஸ் பண்ணியிருக்கிறாங்க இரு தரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் தான் அவங்க போஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு பக்கமே அக்ரி பண்ணிக்கிறாங்க. அது உண்மைதான். 2 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா குண்டுகளை போட்டு இருக்கிறாங்க. நான் வந்து எப்பவும் சொல்லவே இல்லை இந்த பேச்சுவார்த்தை எப்போ குண்டுகள் செய்ய போறேன், 440 கிலோகிராம் 60% என்ரிச் பண்ணக்கூடிய மெட்டீரியல் இருக்குது. IAEA ரிப்போர்ட் படி இதை நீங்க இன்னும் என்ரிச் பண்ணீங்க அப்படின்னா 10 குண்டுகள் அணுகுண்டுகள் செய்யற அளவுக்கு வந்துடும் அப்படிங்கிற பேச்சுக்கள் வரும்போது நாங்க அதை டவுன் பிளெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது போலாம் பேச்சுக்கள் பண்ணோம். பட் இருந்தாலும் என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னத்த போய் சொன்னாங்கன்னு தெரியல. 2 நாள் வந்து பண்ணா குண்டை போட்டாங்க. இப்ப இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படிங்கிறவள அவர் தரப்பு. இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதோட சொல்றது எல்லாமே சும்மா ப்ரிப்பரேஷனுக்காக தான் அப்படிங்கிற தெரியுது. ஏன்னா இப்ப ஈரான் மேல கை வைக்கிறதும் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா தான். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மட்டும் கண்ட்ரோல் அமெரிக்கா எடுத்திருந்தாங்கன்னா கேஸ், ஆயில் எல்லாமே வந்து பண்ண ஏஷியாவுக்கு போறதா கட் பண்ணிருக்கலாம். அங்க மேல ரஷ்யாவும் விட்டுருந்தாங்க அப்படின்னா அங்க இருந்து கேஸ் ரிசோர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிருக்கலாம். சீனா, இந்தியா இரு நாடுகளையும் அவங்க செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. இப்ப இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்ப அமெரிக்காவோட இது இருக்கு, இன்னும் 2-3 மாசத்துக்கு இங்கதான் நிப்பானுங்க அப்படிங்கிறதோட பல அனலிஸ்டோட கருத்துக்கள். நீங்க இன்னும் பார்க்கலாம், ஏதாவது குண்டுகள் போடலாமா, என்ன செய்யலாமா அப்படிங்கிற மற்றபடி பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நடக்கும் பேக்ரவுண்ட் டாக்ஸ்ல அப்படிங்கிறது போல. ஈரான் ரெப்பரேஷன் கேட்கிறாங்க. 2வது சைனாவோட யுவான் இருந்துச்சுன்னா ஷிப்பை டிரான்ஸ்போர்ட் பண்ண அலோவ் பண்ணுவேன் அப்படிங்கிற சொல்றாங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அமெரிக்கா இந்த பகுதியில அதிகப்படியான பேசஸ் வச்சு கூடாது அப்படிங்கிறது போல கேட்கிறாங்க ஈரான். ஏன்னா எங்களுக்கு செக்யூரிட்டி வேணும் இல்லையா அப்படிங்கிற கேட்கிறாங்க. இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இது அமெரிக்காவுக்கு மிக பெரும் தோல்வியா மாறும். ஈரானை வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது பேச்சுவார்த்தை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு செஞ்சு கொடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அமெரிக்கா வெளியே வரலன்னா இந்த இந்த இடத்துல அமெரிக்காவோட டாமினன்ஸ் முற்றிலும் போயிடும் அப்படிங்கள சொல்றாங்க. ஏன்னா பாக்தாதெல்லாம் சீராம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. சீராமே வந்து பண்ண கடைசி ஆன்டிஆர் கன் மாதிரி ட்ரோனு மிசைல் எல்லாம் வந்துன்னா அது துப்பாக்கி மாதிரி சுட்டுட்டே இருக்கும் புல்லட்ஸ. ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிட்டாங்க ஈரான். அப்படிங்கும் போது லாஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸும் போயிடுச்சு. எம்பசிஸ் எல்லாம் அடி ஒழுகுது. பல இடங்கள்ல வந்து பண்ண தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. ஸோ அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடு இந்த இடத்துல இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தங்கு தடை இல்லாம வர்த்தகம் பண்ண முடியுமானா அது ஒரு சிக்கல் தான். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு விஷயம் சொல்றேன், அது எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் யோசிக்க சொல்றேன்னு எனக்கு தெரியல. அது ஒரு பொருளை கஷ்டப்பட்டு தயாரிக்கிறது, உருவாக்குறது, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சந்தை பண்ணி பிரபலம் பண்ணி விற்கிறது அப்படிங்கிறதுலாம் இங்க ஒரு விஷயம் கிடையாது. ஆயில வந்து எடுத்து அதை வியாபாரம் பண்றதெல்லாம் விஷயம் கிடையாது.
எந்த காசுல பண்றாங்கன்றதுதான் விஷயம். அதுதான் அமெரிக்காவோட ஃபெயிலியரா மாறும். அது ஒரு தொழிலதிபர் இருக்காரு. ஒரு எப்படி சொல்றது? ஒரு மைக்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பேசிட்டு இருக்கேன். இந்த மைக்க வந்து செஞ்சு, ஒரு புதுசா ஒரு பேட்டர்ன் போட்டு செஞ்சு, எல்லாம் பண்ணி ஃபேக்டரி போட்டு விக்கிறதெல்லாம் மேட்டர் இல்ல. அவர் கைக்கு ஒரு காசு வருது தெரியுங்களா? அதுதான் வேல்யூ. எதுவுமே செய்யாம சும்மா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது காசு வந்ததுன்னா எப்படி இருக்கும்? அப்படித்தான் அமெரிக்காவோட டாலர் உலகம் பயன்படுத்திட்டு இருக்கும்போது. அதுவும் வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய காசுகள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இப்ப அதுதான் இங்க மாற்றம் அடைய போகுது. மல்டி போலாரிட்டி வேர்ல்ட். ஸோ இது போல வர்றதுனால அமெரிக்கா இத்தனை நாள ஜம்பமா இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுக்கப்புறம் நடக்காது. அந்த நாடும் சம்பாதிக்கணும், உழைக்கணும், பல்வேறு வேலைகள் செஞ்சாதான் இருப்பை நிலைநாட்டிக்க முடியும். இல்லைன்னா அந்த நாடு மிக பெரும் அளவுல சிக்கல்களுக்குள்ளாகும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஏன்னா வியாபாரம் பண்ணணும்னா வேற நாடுகள் கிட்ட போயிட்டு வேற நாடுகள் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய கரன்சி அவங்களுக்கு தேவை. அமெரிக்கா சம்பாதிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இது மிக மோசமான விளைவுகளை அமெரிக்காக்கு ஏற்படுத்தும். எப்படி இதுல இருந்து மீண்டு வர போறாங்க அமெரிக்கா, இல்ல ஈரான் இருந்துருவாங்களா, கிரிப்பா இருந்துருவாங்களா, இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பையில உங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.